ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் அனுதினமும் உங்களோடு கூட இடைபடுவதிலே மிக்க சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் கொடுக்கின்ற நமக்கு ஒரு அருமையான வார்த்தை. செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காண்பதில்லை. நீ தீங்கை காணாதிருப்பாய். இதுவரை, நேற்று வரை, கடந்த நாட்கள் வரை, கடந்த வாரம் வரை, கடந்த மாதம் வரை தீங்கு, வாதை, பொல்லாப்பு வந்திருக்கலாம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தீங்கு என்பது இல்லாமல் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான உங்கள் ஆக்கினைகள் எல்லாவற்றையும், உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் அகற்றப் போகிறார். சத்துருக்கள் எல்லாவற்றையும் விளக்குகிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். தாவீதை தன் எதிரிகள் விரட்டி வரும்பொழுது மலைதனில் ஏறி கொடுமுடியில் நின்று கர்த்தரை நோக்கி கரத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தரை நோக்கி கரத்தை ஏறெடுக்கிறார். நடந்தது என்ன? எதிரிகள் இவனை துரத்துவதை விட்டுவிட்டு தன் நாட்டை காப்பதற்காக கடந்து போனார்கள் என்று நம்முடைய வேதம் நமக்கு போதிக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் எதிரிகள் அவர்களுக்கு எதிராய் வந்தபோது அவர்கள் கடந்து வந்தார்கள். தாவீதை விரட்டுவதை விட்டுவிட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். எல்லா சத்துருக்களையும் எல்லா ஆக்கினைகளையும் அகற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு வேதத்தை வாசித்தீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நின்றீர்களா? எவ்வளோ நேரம் ஆண்டவர் பார்த்து நின்னீங்க? ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும். தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கைகளை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கொடிதாக இருந்தாலும் அதன் நடுவில் வந்து அவர் காப்பாற்றுகிற தேவன். அந்த தீங்கிலிருந்து விடுவிக்க தேவன். சாத்ராக், ஆபேத்நேகோ அந்த சகோதரர் அக்கினிக்குள்ளாய் கடந்து போன போது, அதற்கு முன்னதாகவே கடந்து போய் அந்த அக்கினிக்குள்ளாய் இறங்கி அவர்களை சேதப்படுத்தாதபடி, அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி, தீ அவர்களை தொடாதபடி அவர்களை பாதுகாத்து அற்புதமாய் வெளியே கொண்டு வந்து தேசத்தில் உயர்த்தின அதே ஆண்டவர் உங்களையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எல்லா தீங்கிலிருந்தும் இன்னைக்கு விடுவிக்கப் போகிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். எப்பொழுது? ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து அவரை ஆராதிக்கின்ற வேளைகளை, எப்பொழுது பிரச்சனையை பார்க்காதபடி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து நிற்பீர்கள் சொன்னால் அந்த தீங்கிலிருந்து கடந்து வர முடியும். அவரே வேலையடைப்பா. யோபுவுக்கு வேலையடைத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் வேலையடைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உன் பாதம் கல்லில் மோதாதபடி உன்னை தூதர்கள் தாங்கும்படியா உங்களுக்கும் எனக்கும் தூதர்கள் சேனையை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் சுற்றி அவள் தீங்கு வராதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வேலையடைத்திருக்கிறார். எனக்கு அருமையான உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நீங்கள் பணி செய்கிற ஒவ்வொரு இடத்திலும் அருள்நாதர் இயேசு வேலையடைத்து பாதுகாக்கிறார். வேலி அடைத்து பாதுகாக்கிறார். விசுவாசிங்கள், இனி தீங்கை காண்பதில்லை. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய்மை சொந்தரிக்கிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தையின்படி கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு இருதயத்திலும் தீங்குகள், தீமைகள் எல்லாவற்றையும் விலக்கி போடுவீராக. இயேசு சுவாமி, ஒவ்வொருவருக்குள்ளாய் இருக்கிற பாரங்களை அகற்றி, தீமைகளை அகற்றி, ஆக்கினைகளை அகற்றி, சத்துருக்களை விலக்கி பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.